குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மேசராசிக்காரர்களுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம அந்த ஓராண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்மகுரு சித்திரை மாதம் இடப்பெயர்ச்சியாகி 2ஆம் வீட்டுக்கு போகிறாரு. ராகு மேஷராசிக்கு விரயஸ்தானத்திலையும், கேது மேஷராசிக்கு 6ஆம் வீட்லையும் பயணம் செய்ய போகிறாரு. இந்த ஆண்டு முழுமைக்குமே லாபஸ்தானம் உண்டு. லாபஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் ஆண்டினுடைய இறுதியில் 12ஆம் வீட்டுக்கு வரப்போகிறாரு. 7.5 சனி ஆரம்பமாகுது ஆண்டினுடைய இறுதியில் தான். இந்த ஆண்டு முழுமைக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா, புதிய வேலை வேண்டும் என்று எவரெல்லாம் முயற்சி செய்தீர்களோ மேஷராசி நபர்கள், அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்க தேர்வுகள், ஏற்கனவே போட்டித் தேர்வுகள் எழுதியிருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல அருமையான வேலை கிடைக்க போகுது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி யோகம் தேடி வரப்போகிறது. சம்பள உயர்வு கிடைக்க போகுது. பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். தொழில் செய்யக்கூடிய மேஷராசி நபர்களுக்கு விருத்தி ஆக போகிறீர்கள். வியாபாரம் செய்கிறீர்களா, மிக சிறந்த லாபம் கிடைக்க போகிறது. எதிரிகளால் தொல்லை வந்திருந்தால் அதெல்லாம் நீங்க போகிறது. எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் கிடைக்க போகிறது. வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய மேஷராசி நபர்கள் சொந்த வீட்டுக்கு போவீங்க, சொந்தமாக நிலம் வாங்குவீங்க, மிகச்சிறந்த செல்வாக்கு பெறுவீர்கள். வெளிநாட்டு வேலைக்காக யாரெல்லாம் முயற்சி செய்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் குரு பயிற்சிக்கு பிறகு, மே 1ஆம் தேதிக்கு பிறகு, வைகாசி மாதத்தில் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான நல்ல சம்பளத்தோட வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வருமானம் பல மடங்கு உயரக்கூடிய அளவிலே வெளிநாடு போவதற்கான அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. கடன் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய காலமாக அமைய போகுது. கடனாக கொடுத்த பணம் எல்லாம் திரும்பி வருவதற்கான, கைகூடுவதற்கான நேரம் அமைய போகுது உங்களுக்கு. குரு பகவானினுடைய பார்வை மேஷராசியில் 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீடு, இந்த 3 இடத்துல விழுகிறதுனால பணம் பல வழிகளில், பலவிதமான வழிகளில், நிறைய வழிகளிலே கிடைக்கும் உங்களுக்கு. அற்புதமாக கிடைக்கும். நிறைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலை சம்பந்தப்பட்டு இவ்வளவு நாட்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மேசராசிக்கு இந்த ஆண்டு தீர்ந்து போகும், சரியாகி போகும். ரொம்ப மிக சிறப்பாக குருவினுடைய பார்வை 6ஆம் வீட்டில் உங்களுக்கு இருக்கிற கேது மேலே விழுகுது. அதனால நோய்கள் நீங்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் பிறக்கும். புரட்டாசி மாசத்துல குரு பகவான் கொஞ்சம் வக்ரமாகிறார். அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஜென்ம குருவினுடைய இடமாற்றம் கொஞ்சம் குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா அதை நீக்கி கொடுக்கும். மனக்கவலைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா அது மறைஞ்சு போகும். இந்த குரோதி ஆண்டு அப்படிங்கிறது பாசிட்டிவாகவே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் செலவுகளும் உண்டு உங்களுக்கு. அந்த செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாக இருக்கும். விரைய செலவுங்கிறது ஒன்று, சுப விரய செலவுகள்ங்கிறது ஒன்று. உங்களுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் சுப விரய செலவுகள், நன்மைக்காக, நல்லதுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய ஆண்டாக இது அமையும். சனி பகவான் 11 மாதம் லாபஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். தொட்டதெல்லாம் துலங்கும் தொடக்க காலத்தில், அதாவது ஏப்ரல் 14 ஆரம்பித்து உங்களுக்கு தொடர்ச்சியாக 11 மாதங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். சனி பகவானினுடைய பார்வை மேசராசியில் மிகச்சிறப்பாக இருப்பதால் அற்புதமான ஆண்டாக இது அமையும். கொஞ்சம் நிதானத்தோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை வளர்த்துக்கணும். இந்த குரோதி ஆண்டினுடைய இறுதி, அதாவது 2025ஆவது ஆண்டில் மார்ச் 29ஆம் தேதி, பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரும். அதில் இருந்து 7.5 சனி ஆரம்பிக்குது. இந்த ஆண்டினுடைய இறுதி தான். ஆண்டினுடைய ஆங்கில ஆண்டு இல்லை, தமிழ் புத்தாண்டினுடைய இறுதி பங்குனி மாதம் 15. அப்போ 7.5 சனி ஆரம்பமாகுது. சம்பாதித்த பணத்தை கவனமாக வைத்து கொள்ள வேண்டிய, கவனமாக செலவு செய்ய வேண்டிய, கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அந்த நாட்கள். அந்த பங்குனி 15க்கு பிறகு நீங்கள் புதிய முதலீடுகள் செய்யாமல் இருக்கலாம். பணத்தை யாருக்கும் கடனாக கொடுக்காமல் இருக்கலாம். அந்த ஆண்டினுடைய இறுதி நேரத்தில் புதிய கடன் கொடுக்காதீங்க. அது கொடுத்த கடன் வராது, பிரச்சனை ஆகும்.
உங்களோட ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஒரு ஆண்டு அமைய போகுது. நினைச்ச காரியம் நடக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்க போகுது. நினைச்ச காரியம் நிறைவேற வேண்டும் என்றால், தேவையில்லாத விஷயங்கள்ல உங்க கவனம் ஒரு வேளை போகும் என்றால் அதை நீங்கள் தடுக்க வேண்டும் என்றால் குலதெய்வ கோவிலுக்கு செல்லுங்கள், படையல் போட்டு வழிபாடு செய்யுங்கள். சக்தி பிறக்கும், சக்தி அதிகரிக்கும். மிகச்சிறப்பாக சர்க்கரை பொங்கல் வைத்து துணி எடுத்து வச்சு வழிபாடுகள் செஞ்சீங்கன்னா சந்தோஷம் பிறக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வெற்றி தேடி ஓடி வரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு அமையப்போகிறது. மிகச்சிறப்பாக இருக்க போகிறது. நிறைய வீடியோக்கள் மூலமா ஜோதிட தகவல்கள் நிறைய கொடுத்திருந்தேன். நான் ஏற்கனவே மேசராசி ஜாதகம் உண்மையா பொய்யா, ஜோதிடம் உண்மையா பொய்யான்னு சவால் வீடியோ வெளியிட்டிருந்தேன். மேசராசி குழந்தைகள் எப்படி இருப்பார்கள்னு ஒரு சவால் வீடியோ, ஆண்கள் எப்படி இருப்பார்கள், பெண்கள் எப்படி இருப்பார்கள்னு அச்சு அசல் 100க்கு 100 மேசராசின்னு அப்படி தான் இருப்பாங்கன்னு பேசி சவால் வீடியோ வெளியிட்டிருந்தேன். அது எல்லாமே பார்த்துருந்தீங்க. இப்போ தமிழ் புத்தாண்டுக்கான வீடியோக்கள் அடுத்தடுத்த ராசிகளுக்கும் வெளியிட போகிறோம். செப்டம்பர் மாதம் கொஞ்சம், அது செப்டம்பர் 9, 21 அந்த தேதிகளில் 2024 அந்த செப்டம்பர்லேருந்து கொஞ்சம் சில மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள், வாழ்க்கையில் கொஞ்சம் போராட்டங்கள் அதெல்லாம் இருந்தது. இந்த மே 1ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப ஒரு சிறப்பாக நீங்க போகிறது. மேசராசிக்காரர்கள் இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கலாம். இந்த குரோதி ஆண்டில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க போகுது உங்களுக்கு. ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நேரடியாக குணமாக்கும் கலை என்கிற இலவச பயிற்சி சிவகாசியிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் நடக்க இருக்கு. எல்லாருமே கலந்துக்குங்க. ராம்கோ சிமெண்ட் பேக் சைடு ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் பயிற்சி நடக்குது. குணமாக்கும் கலை. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு நேரடி பயிற்சியில் கலந்துக்குங்க. இலவச பயிற்சி குடும்பத்தோடு வாங்க. மே மாதம் 15, 16, 17, 18, 19 இந்த 5 நாட்களும் ஆயுசு 100 என்கிற தலைப்பில் தேகத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள், மனசில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கி வியாதி இல்லாத தேகம் அமைப்பது எப்படி, எல்லாம் உணவின் மூலமாக குணப்படுத்தி காட்டுவது எப்படிங்கிற பயிற்சி கட்டண பயிற்சியாக நடக்க இருக்கு. நேரடியாக கலந்துக்கங்க. நிறைய நன்மைகள் நடக்கும். 2 பயிற்சியுமே சிவகாசியில் தான் நடக்குது. வாங்க, நிறைய நல்லது நடக்கும்.